தீபாவளி பலகாரங்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம 26ஆவதா எல்லோருமே ஈஸியா செய்யக்கூடிய உளுந்த முறுக்கு தாங்க நம்ம செய்ய போறோம். கடையில வாங்கினா பச்சரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இதை வடசட்டியில லேசா சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு இதை ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததா நம்ம 125 கிராம் உளுந்த ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல 3 விசில் வேக வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல நம்ம அரைச்ச உளுந்து விழுது நம்ம சேர்த்துட்டு ஜலிச்சு வச்சிருக்கிற மாவு நம்ம அதுல சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் உப்பு தூளும் சேர்த்துட்டு நம்ம உளுந்த மாவுலயே தண்ணி இருக்கும். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. நான் வந்து உடன் முறுக்குப்படி எடுத்திருக்கேன். 3 கண்ணு உள்ளது எடுத்திருக்கேன். இதுல வந்து உள்ள வந்து கப்பு இருக்குங்க. இந்த கப்புல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சின்ன சைஸாவோ இல்ல பெரிய சைஸாவோ நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்ல வந்து நம்ம ஒரு கரண்டியில நம்ம இந்த மாதிரி சுத்திட்டு சூடான எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். இந்த வீடியோல வர முறுக்குப்படி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முறுக்கு போடும்போது எப்பயுமே எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டா இருக்கணும். முறுக்கு போட்ட உடனே மேலே எழும்பி வரணும். அந்த மாதிரி ஹீட்டா இருந்தாதான் முறுக்கு வந்து நல்லா பொறுப்பொருன்னு வரும். இல்லாட்டி வந்து கடுகடுன்னு ஆயிரும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த முறுக்கு எடுத்துக்கலாம். உளுந்த முறுக்கு வந்து ரொம்ப சவக்காது, வெள்ளையா தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.